வணக்கம் மக்கள், நான் தான் உங்கள் பூதி மேக்ஸ். ஹாய் எவ்ரி ஒன். கைஸ், 2026 அதாவது 2025 கால்ஃபர் செய்யப்பட்ட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனோட எக்ஸாமும் 2026 நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏஎல்பி நடந்தது. ஏஎல்பிக்கு முன்னாடியே இதோட ரெஸ்பான்ஸ் கீ விட்டாங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇயோட ரெஸ்பான்ஸ் கீ தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மொபைல் ஆப்ல இது எல்லாமே ஆர்ஆர்பி ஜேஇல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 ஷிஃப்ட் நடந்தது. அந்த 7 ஷிஃப்ட்லையும் இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள். ஏன்னா ரெஸ்பான்ஸ் கீ வந்தோடனே நமக்கு ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் கிடைச்சிருச்சு. அது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம். இது போல ஸோ இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கேட்கப்பட்டது அப்படின்னா February 19, 2026 ஷிஃப்ட் 1ல கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ அதில் மட்டும் 3 ஷிஃப்ட் நடந்திருக்கும் இல்லையா? அதில் ஷிஃப்ட் 1 கொஸ்டின்ஸ் மொத்தமாக 7 ஷிஃப்ட் 210 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் முதல் 30 கொஸ்டின்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான், மொபைல் ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோ. இதில் ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் நான் யூடியூப்ல கொடுப்பேன். மற்ற அனைத்து பார்ட்டுமே கண்டிப்பாக மொபைல் ஆப்பில் மேக்ஸ் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் வந்து எல்லாமே இருக்கும். பக்கத்துலேயே பிடிஎஃப் இருக்கும். இந்த பிடிஎஃப்ல வித் அனடேஷன் அப்படின்னா என்னன்னா ஆன்சர் கீ சொல்யூஷன் நம்ம நடத்துறது இல்லாம ஒரிஜினல் சொல்யூஷனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை. இப்போ ChatGPT போட்டீங்கன்னா அது ஒரு மெத்தட்ல வரும். அந்த மெத்தட்ல இல்லாம ஷார்ட்கட் வேலை என்ன பண்ண போறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள எடுத்து கொடுக்க போறோம். ஓகே, ஸோ கைஸ் இப்போ முதல் கேள்விக்குள்ள போயிடலாம். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் என்ன பண்றாருன்னா 100 ஆப்பிள வாங்குறாப்புல. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாருன்னா 1240க்கு வாங்குறாப்புல. அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு 100 ஆப்பிளோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, per 100 and sold for a profit of 935. 100 ஆப்பிளையும் விற்கும் பொழுது 935 ரூபாய் லாபம் கிடைக்கிறது. ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆப்பிள்ஸ் பர் டஜன். ஒரு டஜனின் ஆப்பிளோட ஒரு டஜனோட விற்பனை விலை என்னங்கிறது கொஸ்டின். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கல, செல்லிங் பிரைஸ் கேட்கிறான். ஒரு டஜனா 12 ஆப்பிள். அப்ப இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆப்பிளோடைய விற்பனை விலையை கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்க போறேன்? எவ்வளவு செலவு பண்றாப்புல? 1240 செலவு பண்றாப்புல. அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 935 லாபம் கிடைக்குது. இதெல்லாம் சேர்ந்து எத்தனை ஆப்பிளுக்கு? 100 ஆப்பிளுக்கு. இப்ப டிவைட் பை 100 போட்டோம்னா ஒரு ஆப்பிளோடைய செல்லிங் பிரைஸ் ஆனது கிடைச்சிருது. ஓகே, இப்போ இது ஒரு ஆப்பிளோட செல்லிங் பிரைஸ். எனக்கு கொஸ்டின் கேட்டது ஒரு டஜன். அப்ப என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 5 4 + 3 7 9 + 2 11 கேரி 1 2 டிவைட் பை 100 போடும்போது எனக்கு என்ன கிடைச்சிருதுன்னா ஒரு ஆப்பிளோட செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருது. இந்த கொஸ்டின்ல கேட்டது 12 ஆப்பிள்ஸ். அப்ப இன்டு 12 பெருக்கல் 12. இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான விடை. அப்போ இதை மேல கீழே பார்த்து பர்ஃபெக்டா அடி கொடுக்கணும். 75ல முடியுது, இங்க 00 ரெண்டுமே 25 அடி போகும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா ஒரு டஜனுடைய செல்லிங் பிரைஸ் எனக்கு கிடைச்சிடும். நண்பர்களே, நம்மளுடைய மொபைல் ஆப்லயே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா டிஜிட் சம் மெத்தட்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா இது நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணக்கூடாது, இந்த டிஜிட் சம் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணல இங்க இன்டு 3. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 6 வருது டிஜிட் சம்ல. டிஜிட் சம்மையும் யூனிட் டிஜிட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டிஜிட் சம் இப்போ 6 3s are 18. அப்ப இந்த எண் எதால வகுபடுதுன்னா 9ஆல வகுபடுது. அப்போ 9ஆல வகுபடக்கூடியவன் தான் ஆன்சர். ஸோ 9ஆல வகுபடக்கூடிய நம்பர் முதல் நம்பர் 9ஆல வகுபடுதானா? இல்ல. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் 9ஆல வகுபடுது, மூணாவது ஆப்ஷன் 9ஆல வகுபடல, நாலாவது ஆப்ஷன் 9ஆல வகுபடல. அப்ப என்ன ஆன்சர்னா 261. அப்ப நீங்க இதை முழுக்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா அடி கொடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 261 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரியான விடை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 261. கண்டிப்பா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 261 தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்.
இது மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைல் சைக்கிளிங் 36 கிலோமீட்டர் ஒருத்தன் வந்து போறான். எத்தனை கிலோமீட்டர்? 36 கிலோமீட்டர். வைல் சைக்கிளிங் 36 கிலோமீட்டர், a man found that after 2 hours 15 minutes, sorry 2 hours 5 minutes, ஒரு 2 மணி நேரம் 5 நிமிடம் என்ன பண்ணிட்டானா பயணிச்சுட்டான். அப்படி அந்த பயணத்தை முடிச்சப்போ அவன் ரியலைஸ் பண்றான். என்ன ரியலைஸ் பண்றான்னா, he had traveled 6/7 of the remaining distance. அப்படின்னா ஒரு வேகம் என்ன? தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு ஒருத்தன் வந்து 36 கிலோமீட்டர் வந்து போகணும்னு சொல்லி போயிட்டு இருக்கான். எத்தனை கிலோமீட்டர்? 36 கிலோமீட்டர். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 36 கிலோமீட்டர். மொத்தமா 36 கிலோமீட்டர். அப்படி போயிட்டு இருக்கிறப்ப எவ்வளவு தூரம் பயணிச்சிட்டான் அப்படின்னா 2 மணி நேரம் 5 நிமிஷம். 2 மணி நேரம் 5 நிமிடம். அந்த 5 நிமிடத்தை ஹவருக்கு மாத்திக்கிறேன். ஸோ வகுத்தல்ல 60. அப்ப 2 5/60 hours. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்னா 2 1/12. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்னா 25/12 மணி நேரம் பயணிச்சிருக்கிறான். அப்ப பயணிச்சதப்ப மீதமுள்ள தொலைவில் 6/7 பங்கை கடந்து விட்டதாக அவருக்கு தெரிகிறது. ஸோ அப்போ மீதமுள்ள தொலைவு, இப்ப இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து நிக்கிறான். இப்ப மீதமுள்ள தொலைவுல 6/7. ஸோ அப்போ மீதம் உள்ள தொலைவில் என்னன்னு பாத்தீங்கன்னா 6/7 தான் இப்ப அவன் பயணிச்சிருக்கிறான். அட் பிரசன்ட் இந்த 6 இந்த பக்கம் வந்தானா வகுத்தல்ல வந்துருவானா? அப்போ மீதம் உள்ள தொலைவு 7 பார்ட்னா இப்ப எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணானா 6 பார்ட். அப்ப இங்கிருந்து இங்க வந்தது 6x டிஸ்டன்ஸ்னா இங்கிருந்து இங்க போனது 7x. அப்ப டோட்டல் என்னன்னா 13x. இந்த கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட்டா சொல்றேன், ரொம்ப ஈஸி தான். இந்த 13x தான் என்னன்னா, அதாவது இந்த 13 தான் 36ன்னு எடுத்துக்க. 13 தான் 36னா எனக்கு இங்கிருந்து இங்க போறதுக்கு இந்த டைம் ஆச்சு. அப்போ இது வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ். அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆயிருக்கும்? இப்ப 6 என்ன, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 6 36 216/13 டிஸ்டன்ஸ். எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறான்னா வேகம் கேட்டிருக்கிறான். அப்ராக்சிமேட் வேகம். வேகம் ஈக்குவல் என்னன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம். இப்ப டைம் எவ்வளவுனா 25/12. ஓகே, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். 216/13. 25/12 இந்த பக்கம் வந்ததுன்னா 12/25. ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா அடி கொடுக்குறேன். எப்படி அடி கொடுக்கலாம்னா அப்ராக்சிமேட்னு அவனே கொடுத்துட்டான். ஸோ அப்ராக்சிமேட்னு கொடுத்ததுனால 13 12 அடிக்கிறேன். டிஃபரன்ஸ் பெருசா இல்லை. 216ல் 25 8 மடங்கு வரலாம். ஸோ இப்போ ஆன்சர் அப்ராக்சிமேட்லி 8. ஸோ our answer is 8 is the answer. 8 என்பது சரியான விடை. ஸோ கேள்வி எண் 3. கேள்வி எண் 3 கைஸ், நமக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலால இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபார்முலாவை கொடுக்குறேன். தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு முகடு என்பது 3 பெருக்கல் இடைநிலை மைனஸ் 2 சராசரி சரிங்களா? இப்போ ஃபார்முலா மோட் ஈக்குவல் டு த்ரீ மீடியன்
minus 2 மீன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? if the mode and median கொடுத்துட்டாங்க இல்லையா, முகடு 24 equal to 3 into median 18 minus 2 mean. so minus 2 mean இந்த பக்கம் வந்தா plus 2 mean. so இது மல்டிப்ளை பண்ணா 54, 54ல 24 போச்சுனா 54ல 24 போச்சுனா 30. அப்ப 2 mean equal to 30. so அப்ப இந்த 30யை 2 ஆல் அடி கொடுத்தீங்கன்னா இப்ப மீன் என்பது சராசரி என்பது 15. so கேள்வியும் என்ன கேட்டிருக்கிறானா மீன் தான் கேட்டிருக்கிறான். so our answer is 15 is our answer. so இது ஒரு நல்ல கேள்வி நண்பர்களே. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எதுல இருந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த முகடு ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுல இருந்து அடிக்கடி என்ன பண்றான்னா ஒரு கேள்வியை கேட்டுனே இருக்கிறான். ஓகேவா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மிக 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 இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 இதுல என்ன பண்றோம்னா கேள்வி நல்லா படிக்கிறோம். படிச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த பேஜில் சால்வ் பண்றோம். ஏன்னா ஸ்பேஸ் தேவைப்படும். ஓகே, ஒரு பொம்மை சரிங்களா, ஒரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொம்மை, ஒரு பொம்மை உற்பத்தியாளர் தொடக்கத்தில் 3 சென்டிமீட்டர் அடி ஆரமும் 7 சென்டிமீட்டர் ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரு பொம்மை உற்பத்தியாளர் சரிங்களா தொடக்கத்தில் 3 சென்டிமீட்டர் அடி ஆரமும் 7 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு கூம்பு வடிவ பொம்மையை உருவாக்கினார். அப்ப நோட் பண்ண வேண்டியவை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரம் 3 சென்டிமீட்டர், உயரம் வந்து பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் ஒரு பொம்மையை உருவாக்கிறார். அந்த பொம்மைக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும், கொள்ளளவு இருக்கும். இப்ப ஒரு கஸ்டமர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்கிறாரு, எனக்கு இதே அளவு பொம்மை வேணாம், எனக்கு ஆரம் வந்து அப்படியே மாற்றாமல் அதையே வச்சுக்கோங்க. அப்ப மாற்றாமல் அதே ஆரத்தை வச்சுக்கோங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னன்னு வச்சிருந்தாங்க 3 சென்டிமீட்டர்னு வச்சிருந்தாங்க. இப்ப அதே தான் வச்சுக்கோங்க. ஆனா கன அளவு எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பொம்மையோட வெயிட்டை விட இப்ப இருக்கிற பொம்மையோட வெயிட் 75% தான் இருக்கணும். இப்ப கன அளவை வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருங்க, 75% குறைச்சிருங்க. அப்படின்னா ஆரம்ல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப கண்டிப்பா உயரத்துல மாற்றம் கொடுத்துதான் ஆகணும். இதுல வந்து பை ஈக்குவல் டு 22/7 எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. பையோட மதிப்பை 22/7ன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறான். நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க பையோட மதிப்பு 22/7 தானே பூபதின்னு. இல்லவே இல்லை. பையோட எக்ஸாக்ட் வேல்யூ 22/7 கிடையாது. இட்ஸ் த அப்ராக்சிமேட் வேல்யூ. பை இஸ் த இரேஷனல் நம்பர். விகித முறு என்ன, விகித முறா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பை இஸ் த இரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பர் கிடையாது. பை இஸ் ரேஷனல் நம்பர்னா P / Q அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல இருந்தாதான் அது ரேஷனல் நம்பர். Pi is the irrational number, but 22/7 is the rational number. Okay, so இப்ப இந்த கேள்வி என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாமா, அடி தூள் பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். ஒரு கோன் எடுத்துக்கலாம். இந்த கோனை காணோம், சரி இருக்கட்டும். கோன் எடுத்துக்கலாம். இதுதான் என்னன்னா கோன். இந்த கோன் ஷேப்ல என்ன இருக்குன்னா ஒரு பொம்மை இருக்கு. இந்த பொம்மையில ஆரம் என்ன அப்படின்னா 3 சென்டிமீட்டர். இதோடைய உயரம் என்ன அப்படின்னா என்ன கொடுத்திருந்தான் 7 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னொரு பொம்மையை எடுத்துக்கோ,
ஆனா அந்த பொம்மை எப்படி இருக்கணும்னா இந்த பொம்மையில இதே பொம்மை இருக்கு இல்லையா, இந்த பொம்மையில 75% தான் இருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும்னா ஆரம் அதே 3 தான், உயரம் என்னன்னு தெரியலங்கிறான். உயரம் என்னன்னு தெரியலங்கிறான். இந்த பொம்மை எப்படி இருக்கும்? இந்த பொம்மையில 75%. அப்ப இந்த பொம்மையோடைய கொள்ளளவு வால்யூம் என்னன்னா 1/3 πr² h. ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த பொம்மை. இந்த பொம்மையில இதோட கொள்ளளவு எப்படி இருக்கும்னா 1/3 சாரி 75%, 75%. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல 75%. அப்போ 75% அப்படின்னா 75/100. இப்போ 75%னா 3/7 3/4 சொல்லி எழுதி பழகணும். 3/4 ஈக்குவல் டு புது பொம்மையின் கொள்ளளவு. புது பொம்மையின் கொள்ளளவு 1/3 πr². இதை வந்து ஹச்சின்னு எடுத்துக்குவோம். இந்த ஆரமும் சமம். அப்ப இந்த r² கேன்சல், இந்த பை கேன்சல், இந்த 1/3 கேன்சல். ஹைட் மட்டும் தெரியாது. இங்க 3/4 இருக்குது. உயரம் என்னன்னா 7. ஆனால் இங்கே உயரம் என்னவென்று தெரியாது. இதை சால்வ் பண்ணா 21/4. இதை அடி கொடுத்தோம்னா 5.25 சென்டிமீட்டர். ஸோ அப்போ சரியான விடை என்னன்னா ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ கேள்வி எண் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தது 5. கேள்வி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஃப்ரம் த டாப் ஆஃப் எ கிளிஃப் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஒரு செங்குத்து பாறையின் உச்சியிலிருந்து அப்பாறையின் அடிவாரத்திலிருந்து 250 அடி தூரத்தில் தரையில் அமைந்துள்ள ஒரு புள்ளியின் இறக்க கோணம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இறக்க கோணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்பாறையின் உயரத்தை கண்டறியவும் அடியில் அருகில் உள்ள முழு. ஓகே, சோ இது அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். ஓகே, சோ கைஸ் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ ஃப்ரம் த டாப் ஆஃப் எ கிளிஃப், ஓகேவா, டாப் ஆஃப் எ கிளிஃப், இதுதான் டாப். இங்கிருந்து என்ன பண்றான் அப்படின்னா கீழே பார்க்கறோம், ஒரு பாறைய பார்க்கறோம். இங்க அந்த பாறை இருக்கு. சோ இந்த 2 பேர்த்துக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன அப்படின்னா 240 ஃபீட். அடிவாரத்திலிருந்து இது 2க்கும் இடைப்பட்ட தூரம் 240 அடி. சரி, ஹைட் என்னன்னு தெரியாது. ஆனா இது 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா செங்குத்தா தான் இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. சரி, என்ன ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா 30 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது. என்ன டிகிரியை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எங்க எழுதுவீங்க? இங்க எழுதணும். எவ்வளவு டிகிரியை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா 30 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது. இது 30 டிகிரினா இது என்ன டிகிரி? 30 டிகிரி. ஓகே, இப்ப கேள்வி இதுதான் கேட்கிறான். கைஸ், பின்றீங்க பிச்சை எடுக்கிற பூபதி, பிச்சை எடுக்கிற ஹோம் ஹோம் வீடு வீடா பூபதின்னு எழுதிக்கோங்க. சோ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவ பெர்பெண்டிகுலர், இவன் பேஸ். எனக்கு பேஸ் தெரியும், பெர்பெண்டிகுலர் வேணும். பேஸ் தெரியும், பெர்பெண்டிகுலர் வேணும்னா இவன் தான். இவன் யாருன்னா tan θ. அப்ப இந்த கோணத்தை எடுத்துக்கோங்க. tan 30 1/√3. 1/√3 ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் டிவைட் பை பேஸ். பெர்பெண்டிகுலர் ஹைட் என்னன்னு தெரியாது. ஸோ பீனியை கூட எடுத்துக்கோங்க, டிவைட் பை 240. ஸோ அப்போ பெர்பெண்டிகுலர் ஈக்குவல் டு 240 டிவைட் பை √3. 240 80 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். அந்த 3 எப்படி எழுதலாம்னா √3 × √3 டிவைட் பை √3.
இந்த √3 கேன்சல். √3 மதிப்பு என்னன்னா 1.732. அப்போ 80 into 1.732. இந்த ஜீரோக்கு இந்த பாயிண்ட் இங்க போயிடும். 8ஆல பெருக்கினீங்கன்னா 16, மீதி 1 24, 25, மீதி 2 56, 58, மீதி 5 13. ஸோ 138.56. கேள்வியில் அப்ராக்சிமேட்னு கொடுத்ததுனால ஸோ ஆன்சர் இஸ் 139. ஸோ இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போலாம். கேள்வி எண் 6. கேள்வி எண் 6. ஸோ கைஸ், இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான கேள்வி. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, லெட் சி பி எ சர்க்கிள். சி என்பது ஒரு வட்டம். அப்போ ஒரு வட்டத்தை போடுறா பூபதி. ஒரு வட்டத்தை என்ன பண்றோம்னா போடுறோம். கைஸ், வட்டத்தை போட்டாச்சா? வட்டத்தை போட்டாச்சு. வித் சென்டர் ஓன்னு சொல்லிட்டான். மைய புள்ளி என்னன்னு சொல்லிட்டான்னா ஓன்னு சொல்லிட்டான். கைஸ், இட்ஸ் த மைய புள்ளி. இது என்ன அப்படின்னா ஓ. கிளியர்? லெட் ஏ பி எ டான்ஜென்ட் டு சி. ஏபி என்பது ஒரு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நான் வட்டம். சிக்கும் பிக்கும் தொடும் ஒரு தொடுகோடு. ஓகே, தொடுகோடு அப்படின்னா என்னன்னா வட்டத்தோடைய எட்ஜை உரசிட்டு போற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ ஒரு லைன் வரையலாம். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா தொடுகோடு ஏபி. ஸோ இது ஏ, இது பி. இது ஒரு டான்ஜென்ட் தொடுகோடு. ஓகே, so such that AB touches the circle at point P. வட்டத்தை அந்த தொடுகோடு தொடுது இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாயிண்ட் பி. ஆமா, இங்கதான் தொடுது. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னா பி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா பி அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது let x and y any 2 points of the circle C. வட்டம் சீல, இந்த வட்டம் தான் சி. இந்த வட்டம் சீல எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 புள்ளி இருக்குதுங்கிறான். ஸோ இது எக்ஸ், இது ஒய். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் த எக்ஸ், இட்ஸ் த ஒய். அடுத்தது இஃப் ஏபிஎக்ஸ் இஸ் 60 டிகிரி. ஏபிஎக்ஸ், ஏ எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறான். பி எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறான். எக்ஸ் எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறான். அப்ப இந்த ஏபிஎக்ஸுக்கு எவ்வளவு டிகிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 60 டிகிரி. ஓகே, ஏபிஎக்ஸ். ஓகே, இந்த கோணமானது எத்தனை டிகிரி என்றால் 60 டிகிரி. எதுல இருந்து எது வரைக்கும்? இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் என்ன கோணத்தை உருவாக்கிறதுனா 60 டிகிரி. அடுத்த லைன் பிபிஎக்ஸ். பி இங்க இருக்கிறான், பி இங்க இருக்கிறான், ஒய் பிபிஒய். பிபிஒய், பிபிஒய் இப்படி போடுறான்பா. ஓகேவா? பிபிஒய் எவ்வளவு டிகிரியாமா? 60 டிகிரி. அப்போ இது என்ன கோணத்தை உருவாக்குதுன்னா 60 டிகிரி. 60 30 டிகிரி. 30 டிகிரி. ஓகே, ஃபைண்ட் த PYX. PYX. அப்போ இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றான். ஓ, PYX சாரி, PYX இதோட மதிப்பு. இதோட மதிப்பு என்ன? அடுத்தது PXY இதோட மதிப்பு என்ன? இந்த 2 மதிப்பை கண்டுபிடிக்க சொல்றோம். சரி, நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு கோணம் அப்படின்னா டோட்டல் 360 டிகிரி. ஒரு முக்கோணம் அப்படின்னா அதோடைய டோட்டல் 180 டிகிரி. ஒரு நேர்கோடு அப்படின்னா
இது என்ன டிகிரியை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா 180 டிகிரி. ஏன்னா சர்க்கிள் 360னா இது 180 டிகிரி. இது நமக்கு தெரியும். ஓகே, இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா ஓரளவுக்கு இப்போ நான் பாயிண்ட்ஸை கொடுக்க போறேன். இப்போ இதுல இந்த XPY இல்லைனா YPX இதை மட்டும் கேட்டிருந்தான்னு வச்சுக்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இது போல இருந்தா 180 டிகிரி. அப்ப இது மொத்தமா 180 டிகிரி. அந்த 180 டிகிரில ஆல்ரெடி 60 30 போட்டுட்டேன்னா இது என்ன டிகிரியை ஃபார்ம் பண்ணுதுன்னா 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். அப்ப எனக்கு 90ன்னு போட்டேன். ஆனா கொஸ்டின் அதை கேட்கல. கேட்டிருந்தா 90 ஆன்சர் ஈஸி. இப்ப எனக்கு இந்த இடத்துல முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. XPYங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம். முக்கோணம் அப்படின்னா 180 டிகிரி, 180 டிகிரி. 180 தான் P 90ன்னு தெரியும்ல. அப்ப இந்த எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 90 வரும். அப்ப உங்க ஆப்ஷன்ல இருக்கிறது அது ரெண்டு தான் கேட்டிருக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணா 90. 30 + 60 90. ஐ ஜாலி. 60 + 30 90. ஐ ஜாலி. 90 + 60 150 தூக்கி போடு. 90 + 30 120 தூக்கி போடு. ஜாலி ஜாலின்னு சொன்னோம். ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டானே. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆட் பண்ணும்போது 90 வந்திருந்தானா அவன் தான் ஆன்சர். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்ப நான் எக்ஸாக்டா என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள்ல ஏதாவது ஒரு 3 புள்ளியை கனெக்ட் பண்றீங்க. ஏதாவது ஒரு 3 புள்ளிய கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இதோட ஆங்கிள் எக்ஸ் அப்படின்னா ஓகே, இப்போ இங்க ஒரு லைன் வரையறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆங்கிளும் என்னதான் அப்படின்னா எக்ஸ் தான். சரிங்களா? அப்போ இப்ப அதே போல வந்து இதோட ஆங்கிள் ஒய் அப்படின்னா இதோட ஆங்கிளும் என்னதான் அப்படின்னா ஒய் தான். இது வந்து லா. அப்ப அதுபடி பார்க்கும்போது இது 60 டிகிரி அப்படின்னா இதுவும் என்னதானா 60 டிகிரி தான். அப்ப இது 30 டிகிரி அப்படின்னா இதுவும் என்ன 30 டிகிரி தான். சோ அவ்வளவுதான். அப்ப இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான விடை வந்து கிடைச்சிருது. சோ அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டது PYX 60. அப்ப முதல்ல 60 இருக்கணும். அப்ப சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கைஸ். ஓகே, சோ என்னமோ வரல. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन போலாம். Question number 7. Ajay spends 80% of his income. 80% பின்னம் 4/5. வருமானம் ஸ்பென்ஸ்னா செலவு எக்ஸ்பெண்டிச்சர், மீதி இருக்கிறது சேமிப்பு சேவிங்ஸ். ஸோ செலவு 80%னா 4/5. 5 ரூபா வருமானத்துல 4 ரூபா செலவு பண்ணிட்டானா மீதி 1 ரூபா தான் சேமிப்பு. His income increases by 30%. ஓகே, ஸோ இதுல 10% 0.5, 30% 1.5. அப்ப எனக்கு என்ன வரும்னா 6.5 வரும். ஓகே, his income increases by 30% and his expenses increases by 10%. இதுல 10% என்னன்னா 4.4. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 6.5ல 4.4 மைனஸ் பண்ணா 2.1. இதுக்கு முன்னாடி சேமிப்பு 1ன்னு இருந்தது, இப்ப சேமிப்பு 2.1ன்னு இருக்கு. அப்ப எவ்வளவு அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1.1 இன்க்ரீஸ்டு. அப்ப இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் என்ன, எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது அப்படின்னா 1.1 டிவைட் பை 1 இன்ட்டு 100.
ஸோ சதவீதத்துல டைப்ஸ் ஆஃப் கம்பேரிசன் நடத்தணும் இல்லையா மொபைல் ஆப்ல. ஹவு மச் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னா டிஃபரன்ஸை மேல எழுதணும். இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னா சிறிய எண்ணை கீழே எழுதி இன்ட்டு 100 போடணும். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 110 கிடைக்கும். ஸோ அவர் ஆன்சர் இஸ் 110% என்பது சரியான விடை. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 8, கேள்வி எண் 8. ஸோ கிரீஸ் ஸ்கோர்ட் 450 மார்க்ஸ் இன் அன் எக்ஸாமினேஷன். ஒரு போட்டித் தேர்வுல கிரீஸ் 459 மதிப்பெண் எடுக்கிறாப்புல. which was 81 mark less than the 20% of the maximum mark. அது வந்து மேக்சிமம் மார்க்ல 20% 81 மதிப்பெண் குறைவுங்கிறான். his friend scored 756 mark. then in the same examination ஹிண்ட் எதுக்கு? ஒரே போட்டி தேர்வுங்கிற ஹிண்ட் எதுக்கு? அப்ப டோட்டல் மார்க் வந்து 1. ஒரே எக்ஸாம் தான் நீங்களும் எழுதுறோம் நானும் எழுதுறோம்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பரோ அதே கொஸ்டின் பேப்பர் தானே எனக்கும். உங்களுக்கு டோட்டல் மார்க் 100னா எனக்கும் டோட்டல் மார்க் 100 தானே. அதுதான் இந்த இடத்துல ஹிண்ட். சேம் எக்ஸாமினேஷன், ஒரே போட்டி தேர்வு. So what is the percentage of marks obtained by his friend? அவனுடைய ஃப்ரெண்டு 756 மார்க் எடுத்தான் இல்லையா, அது எத்தனை சதவீதம் என்பது கேள்வி. ஓகே, ஸோ இப்ப 20% எவ்வளவு மதிப்பெண் கம்மி? 81 மதிப்பெண் கம்மி. அவர் எடுத்த மதிப்பெண் 459 தான். ஓகேவா? அது 20% இல்ல, இன்னும் கூடுதலா 81 மதிப்பெண் எடுத்திருக்கணும். இப்ப நான் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு 20% கிடைச்சிருது. அப்ப இது கூட இந்த 81 ஆட் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்க. 1 ஆட் பண்ணனா 460. 460ல 80 ஆட் பண்ணா 540. அப்ப 540 மதிப்பெண் என்பது 20% எனில் 756 என்பது எத்தனை சதவீதம்? அதுதான் கேள்வி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அடி கொடுக்கலாம். எவனை எங்கெங்க அடி கொடுக்கணுமோ அங்கங்க அடி கொடுக்கணும். ஸோ கைஸ் இப்போ எப்படி ஆன்சர் அடிக்கலாம்னா இந்த 0க்கு 0 அடிச்சு 54 2ஆல் அடிச்சா 27. நண்பா இந்த கேள்வியில அப்ராக்சிமேட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கல, ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கிற வார்த்தையை கொடுக்கல. அப்ப 756 27 கண்டிப்பா அடி போவோம். இந்த 7 கடைசி நம்பர் 7 கூட எந்த நம்பரை வகுத்தா 6ல வரும்னா, பெருக்குனா 6ல வரும்னா 8. ஏன்னா 7 8 56 6ல வரும். அப்ப என்னோட விடை 8ல் முடியக்கூடியது தான் விடை. 8ல முடியக்கூடிய மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருந்தானா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கிறான், 28%. ஸோ 28% இஸ் அவர் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா 3ன் அடுக்கு 939 இஸ் டிவைடட் பை 8. தென் ரிமைண்டர் என்ன, மீதி என்ன? தரமான ஒரு கேள்வி பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 சிம்பிள் மக்கா, ரொம்ப சிம்பிள் மக்கா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா 3ன் அடுக்கு 1 என்னன்னா 3, 3ன் அடுக்கு 2 9, 3ன் அடுக்கு 3 27, 3ன் அடுக்கு 4 81. அதாவது இப்போ 3ன் அடுக்கு 1 நான் 8ஆல வகுத்தனா எனக்கு மீதி ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 3. 3ன் அடுக்கு 2 8ஆல வகுத்தனா எனக்கு மீதி என்ன கிடைக்கும்னா 1. 3ன் அடுக்கு 3 8ஆல நான் டிவைட் பண்ணனா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 3. 3ன் அடுக்கு 4 நான் 8ஆல டிவைட் பண்ணனா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 1. அப்ப நல்லா இங்க பாத்துக்கோங்க, 3 பவர்ல என்ன மதிப்பு இருந்தாலும் சரி அதை 8ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று ரிமைண்டர் 3 வரணும், இல்ல 1 வரணும். திரும்ப 3 வருது, 1 வருது. ஒற்றைப்படை எண்கள் எல்லாத்துக்கும் அடுக்குல பவர்ல ஒற்றைப்படை எண் ஆன் நம்பர் இருந்ததுன்னா ரிமைண்டர் 3. இதுவே உங்களுடைய அடுக்குல ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண் இருந்ததுன்னா மீதி 1. என்னுடைய பவர்ல இங்க 939 அப்படிங்கிறது ஒற்றைப்படை எண் இருந்ததுன்னா, ஏன்னா இது 3 பவர் 1, இது 3 பவர் 2, இது 3 பவர் 3, இது 3 பவர் 4. அப்ப பவர்ல அடுக்குல ஒற்றைப்படை எண் இருந்ததுன்னா எனக்கு மீதி என்ன வரும்னா 3 வரும். இங்க 1ங்கிற ஆப்ஷனுமே இல்ல பாத்தீங்கன்னா, அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 3ன்னு சொல்லி போட்டுடலாமா நண்பா?
போட்டுறணும். கேள்வி எண் அடுத்த கேள்வி என்னன்னா 10வது கேள்வி. What is the quadratic equation whose roots are 1/√2 and 1/√2? அதாவது quadratic equationனா ax² plus bx plus c equal to 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல எனக்கு இந்த எக்ஸுக்கான வேல்யூ கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதான் ரூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. 2 வேல்யூ கிடைக்கும், x1 x2 சொல்லிட்டு. இங்க 2 வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டான்னா சமம்னு கொடுத்துட்டான். 1/√2 1/√2. சரியா? சரி, இப்போ அப்போ கவனிங்க. so 1 divided by √2 equal to x. அப்போ 1 equal to என்னன்னா √2x. ஓகேவா? 1 equal to என்ன? √2x. இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா √2x the -1. so ரெண்டுமே சேம் தானே. அப்ப again √2x -1. இட்ஸ் லுக் லைக் எப்படி இருக்கு நண்பா? a minus b a minus b. அப்ப a minus b a minus b a square minus b square. அப்ப a square minus b square அப்படின்னா என்னது? a square plus b square minus 2ab. அப்ப a square 2x plus b square 1. இதுல a என்பது உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக எலாபரேட்டா நடத்துறேன் ஆப்ல. √2x. b என்பது என்னன்னா 1. so it's look like a minus b the whole square. it's look like a minus b the whole square. a minus b the whole square நம்ம எப்படி எழுதலாம்? a minus b multiply by a minus b, or else எப்படி எழுதலாம்? a square plus b square minus 2ab. அப்ப 2x plus 1. so a square 2x plus b square minus 2a b. b ஓட வேல்யூ 1 போட தேவையில்ல. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா +1 minus 2√2x equal to 0. அப்போ இவன் எங்க இருக்கிறான்? 2x minus 2√2x. ஓகேவா? ஓ, இந்த இடத்துல x ஸ்கொயர் வந்துடும் மக்கா. a ஸ்கொயர் இல்லையா? ஸோ இவனை ஸ்கொயர் பண்ணோம்னா x ஸ்கொயர் வந்துடும். ஸோ 2x ஸ்கொயர். இப்போ 2x ஸ்கொயர் +1 minus 2√x. ஸோ வேற எதுவுமே வர மாட்டாங்க. இவன் தான் என்ன பண்றான்னா வரான். ஸோ ஆப்ஷன் A is the correct answer. Question number 11. Mahesh borrowed 4,40,000 from a bank to start a business. How much simple interest will he pay after 4 years at 6% per annum? சரிங்களா? So question, principal, okay. So number of years, rate of interest. Question la simple interest. It's ரொம்ப simple. Simple interest equal to n into r, number of years into rate of interest. So 6 into 4 24%. 24 digits மெத்தட்ல போடலாம். பிரின்சிபலோட டிஜிட் சம் 8. சரியா? பிரின்சிபலோட டிஜிட் சம் 8. அதே போல பிரின்சிபலோட டிஜிட் சம் 8, இன்ட்ரெஸ்டோட டிஜிட் சம் 6. 8 6 are 48, 4 plus 8 12, 3. டிஜிட் சம்ல 3 வரணும். இதை ஆட் பண்ணி பாருங்க, 3 வருதா? வரல. இவனை ஆட் பண்ணி பாருங்க, 3 வருதா? வரல. இவனை ஆட் பண்ணி பாருங்க, 3 வருதா? வரல. இவனை ஆட் பண்ணி பாருங்க, 3 வருதா? வருது. So our answer is 105600. 105600 is our answer. So simple. இது எதுவுமே எழுத தேவையில்ல. Just 8. 4 plus 4 8. சிங்கிள் டிஜிட்டுக்கு மாத்தணும். டிஜிட் சம் மெத்தட். 6 4s are 24 னா 6. So 8 into 6. 8 into 6
48 ஆட் பண்ணா 3. உங்க ஆப்ஷன்ல எதுக்கு 3 வருதுன்னு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு தான் 3 வருது. நொடியில் ஆன்சர், நொடியில் பதில். So find the average of the first 18 positive multiples of 10. இப்போ முதல் நம்பர் என்னன்னா 10. ஸோ அடுத்த நம்பர் 20. ஸோ அடுத்த நம்பர் 30. ஸோ அதே போல நான் அப் டு என்ன எழுதணும், 180 வரைக்கும் எழுதி சராசரி கண்டுபிடிக்கணும். ஸோ சராசரிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சராசரிக்கான ஃபார்முலா சம் ஆஃப் த வேல்யூஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் த வேல்யூஸ். இப்போ சம் ஆஃப் த வேல்யூஸ் எனக்கு என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சி டிவைட் பை நம்பர் ஆஃப் த வேல்யூஸ் எழுதணும். நம்பர் ஆஃப் த வேல்யூஸ் என்னன்னா 18. சம் ஆஃப் த வேல்யூஸ் என்னன்னா 10 பிளஸ் 20 பிளஸ் and so on up to 180 ஆட் பண்ணணும். இது இன்னைக்கு நடக்கிற காரியமா இல்ல. சோ அப்ப it is the consecutive numbers. சோ அப்ப நம்ம மொபைல் ஆப்ல கன்சிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு தரமான ஷார்ட்கட்டை சொல்லி கொடுத்துருக்குறோம். ஒரு எண் தொடர்ச்சியா போறாங்க, கன்சிகியூட்டிவா போறாங்க அப்படின்னா அதுக்கு சராசரி என்ன அப்படின்னா நடு எண். மிடில் நம்பர் இஸ் த ஆவரேஜ். அப்ப இதுல மிடில் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மிடில் நம்பர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ கன்சிகியூட்டிவ் நம்பர்ஸ்க்கு மிடில் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, first number plus last number divided by 2. So first number is 10 and the last number is 180. 180 plus 10 190. இப்போ 190 வகுத்தல் 2. 190 வகுத்தல் 2 என்னப்பா 95. அப்ப சரியான விடை என்ன அப்படின்னா 95 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, சோ இப்போ அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு தொகையை பிரிச்சுக்கிறாங்க. யார் யார் பிரிச்சுக்கிறாங்க? எக்ஸ் ஒய் இசட் பிரிச்சுக்கிறாங்க. அந்த எக்ஸ் ஒய் இசட் என்ன ரேஷியோ அடிப்படையில் பிரிச்சுக்கிறாங்கன்னா 4:3:6 அப்படிங்கிற விகித அடிப்படையில் பிரிச்சுக்கிறாங்க. இஃப் இசட் சாரீஸ் 3300 மோர் தென் ஒய், இசட்டோட மதிப்பு ஒய்யை விட 3300 ரூபாய் அதிகம். அப்ப நம்ம வகுப்பு நடத்தும் போதே சொல்லியிருப்போம், ஒரு மதிப்பு கொடுத்துருக்கிறான். இந்த மதிப்பு யாரோடைய மதிப்போ அதுக்கான என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா விகிதத்தை எடுத்துக்கணும். இந்த மதிப்பு யாரோடைய மதிப்போ அதற்கான விகிதத்தை எடுத்துக்கணும். இந்த 3300ங்கிறது எதற்கான மதிப்பு? ஒய்யை விட இசட் எவ்வளவு அதிகமா இருந்தான்ட்டு. அப்ப ஒய்யை விட இசட் எவ்வளவு அதிகமா இருந்தா 3. அப்ப இந்த 3 தான் என்னன்னா 3300. இப்போ இந்த 3 தான் 3200ன்னா क्वेश्चन என்ன கேட்டிருக்கிறானா, ஓகே, how much more money will x get than y? y-ஐ விட x எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேக்குறான். y-ஐ விட x எவ்வளவு அதிகம்னா +1. இப்போ 1 என்ன 3300 3 ஆல் டிவைட் பண்ணா 1100. அப்ப 3 தான் 3300னா one part என்னன்னா 1100. so our answer is 1100 is our answer. 1100 என்பது சரியான விடை. ஓகே guys, 1100. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன். ரஷ்மி வர்ஷான் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு கையிலையும் சேர்ந்து ரஷ்மி கையிலையும் வர்ஷா கையிலையும் 22,576 அப்படிங்கிற தொகை இருக்கிறது. If 5/16 of the Rashmi 5/16 of the Rashmi is equal to சமம், எதுக்கு சமம்? 3/7 of Varsha. So guys, ஒன்னு சொல்லியிருப்போம். என்ன சொல்லி கொடுத்திருப்போம்னா, எழுத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம், எண்கள் எல்லாம் ஒரு பக்கம். சோ நான் வர்ஷாவை தூக்கி இந்த பக்கம் அடிக்க, வர்ஷா ரஷ்மிக்கு கீழே போயிடுவாங்க. இந்த பக்கம் மல்டிபிளிகேஷன் பெருக்கல்ல இருக்கும் பொழுது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தா வகுத்தல். அப்ப ரஷ்மி வகுத்தல் வர்ஷா இஸ் ஈக்குவல் டு, இப்ப ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் யார் இருந்தா 3/7 அவனை அப்படியே வச்சுக்கோங்க.
இப்ப இந்த 5/16 இருக்கிறான்ல, இவனை அந்த பக்கமா தூக்கி போட்டோம்னா தலைகீழா புரண்டு போயிடுறான். 16/5. எவனும் எவன் கூடயும் அடி போகவில்லை. அப்ப 3/16 சார் 48 டிவைட் பை 7/5 சார் 35. அப்ப 48 டிவைட் பை 35 அப்படிங்கிறது என்னன்னா பர்ஃபெக்ட் ரேஷியோ. ஸோ ரஷ்யாவோட ரேஷியோ 48, வர்ஷாவோட ரேஷியோ 35. இப்போ 48 பிளஸ் 35 70, 78, 78 பிளஸ் 5 83. அப்ப 83 பார்ட் தான் 2 576னா ஓகேவா? கேள்வி யார கேக்குறா? கேள்வி 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 ரஷ்மி கேக்குறாங்க. சோ ரஷ்மி 48. சோ கைஸ் ஆன்சர் அடிக்கணும். ஓகே, சோ எப்படி ஸ்மார்ட்டா ஆன்சர் அடிக்கலாம்? ஏன்னா இதை டிவைட் பண்றதுக்குலாம் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஸோ ஆன்சர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8 6 ஆர் 48. 8 கூட எந்த நம்பரை டிவைட் பண்ணா, அதாவது 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 8 வரும்னா 6 6 3. ஓகேவா? ஸோ our answer is there is a possibility for 6. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் 13056 is our answer. 13056 is our answer. இது மாதிரி தான் நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக முயற்சி செஞ்சிருக்கலாம். செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சர் அடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக. Consider a quadratic equation 3x² plus 4x minus 8 equal to 0. Which of the following quadratic equation has both roots come with the given quadratic equation? So ரெண்டு ரூட்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா காமனா இருக்கணும். Which of the following quadratic equation has both roots common with the given quadratic equation? So அங்க என்ன கொடுத்திருக்கான்? 3x² plus 4x minus 8 equal to 0 இப்படி கொடுத்துட்டாங்க. Which of the following quadratic equation has both roots common with the given quadratic equation? ரெண்டு ரூட்டுமே எப்படி இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கணுமாமா. ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு ரூட்டுமே ஈக்குவலா இருக்குன்னா இது எல்லாத்துக்கும் காமன் நம்பர். ஸோ இது எல்லாத்தையும் 3ஆல 2ஆல 4ஆல சம்திங் ஏதாவது டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ 4 இருக்கு 5 இருக்கு. இப்போ நான் 4 கூட 2 மல்டிப்ளை பண்ணேன், இங்க மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன பண்றேன்னா மல்டிப்ளை பண்றப்ப ஸோ வேல்யூஸ் என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது அதோட வேல்யூஸ். ஸோ அந்த கதையை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா 2 ஆல் டிவைட் பண்றேன். அப்போ 2 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்னா 1.5x², 2x, ஸோ மைனஸ் 4. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் இப்போ சைனை வெளியில எடுக்கும் போது என்ன ஆகக்கூடாது அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ சைன் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இங்க மைனஸ்ன்னு இருக்கிறது இங்க எனக்கு பிளஸ்ன்னு கிடைச்சிருக்கா, ஸோ மைனஸ். இங்க எனக்கு பிளஸ்ன்னு கிடைச்சிருக்கா, ஸோ மைனஸ். இங்க மைனஸ்ன்னு கிடைச்சிருக்கா, ஸோ பிளஸ். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல தெளிவான ஒரு விடை கிடைக்கிறது ஆப்ஷன் டி. Which of the following quadratic equation? கீழே கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல ரெண்டு ரூட்டும் காமனா, both roots common with the given quadratic equation. So we got the answer minus 1.5x² minus 2x plus 4 equal to 0 is our answer. ஓகேவா? ஓகே கைஸ், அடுத்த क्वेश्चन போலாம். அச்சோ சாரி. Okay, next question. 25 persons working 10 hours a day can complete a 2 units of the work. எப்பயுமே ஒர்க் எப்பயுமே எங்க எழுதணும்னா டிவைட்ல எழுதணும். 25 persons 10 hours ஒர்க் பண்றாங்க, 5 நாள் வேலை செஞ்சாங்கன்னா 2 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ இதுவே 15 persons ஓகேவா 10 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாட்கள்ல
18 யூனிட்டை செஞ்சு முடிப்பாங்க. ஓகே சார் கைஸ், ரெண்டு சைடை கேன்சல் பண்ணோம்னா இந்த 10 கேன்சல். அப்புறம் ஸோ 15 5ஆல கேன்சல் பண்ணா 3, 5 கேன்சல் பண்ணா 1, 18 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 9. ஏதோ ஒரு இடத்துல இடிக்குதே. 25% ஒர்க்கிங் 10 hours per day can complete a 2 units of work in 5 days. Then how many days 15 persons complete 18 units of the work if each person's work 10 hours a day? ஆமா, கரெக்டாக தானே ஆன்சர் வரணும். ஏன் வரல? அப்ராக்சிமேட்லி இன்னும் இல்லையே. ஸோ ஆன்சர் மேலே கீழே எழுதுனாலே ஆன்சர் வந்திருக்கணுமே. சரி, அப்போ மேபி ஏதோ ஒரு தவறு செய்யறோமா? என்ன தவறுன்னு தான் தெரில. ஏன் அடி போகலன்னா எல்லாமே ஆட் நம்பர் ஆகுது, 2 எப்படி அடி போவோம்? இங்க பாயிண்ட்ல ஆன்சர் இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். 25% working 10 hours a day can complete. Okay, if then how many days will 15% require to complete 18 units of the work if each person works 10 hours a day? அது எங்கேயாவது கேனத்தனமா அடிச்சுக்கிறேடா பூதி, நல்லா பாடுறா. 10 hours. இந்த 10 கேன்சல். ஓரஞ்சு மூஞ்சி பாஞ்சி 18 3ஆல வகுத்தா 9டா மடையா, 6டா 6. ஓகேவா? 6. ஓகே. சோ ஏன்னா என்னடா ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அடிபோலியேன்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. 6 2ஆல் அடிச்சா 3, 25 3s are 75. அப்ப எத்தனை டேஸ் அப்படின்னா 75 days இஸ் த ஆன்சர். 75 தினங்கள் என்பது சரியான விடை. இது ஒன்றும் இல்லைங்க. டைம் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே இந்த டைம் தான் இங்கேயே இருக்கு. 23:47. 23:47. நைட்டு 11 மணி 11:45. 13 நிமிஷத்துல பேய் வந்துடும். அதனால ஏதோ மாத்திட்டம் போல. சரி, ஓகே, அடுத்த விஷயம் போலாம். இன் எ ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரியில ஆவரேஜ் டெய்லி வேஜஸ் ஆஃப் 12 ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், 12 திறமையான வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய சராசரி என்ன அப்படின்னா, அண்டு 18 அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், மொத்த சராசரி 604. 12 பேர் திறமையான வேலைக்காரங்க இருக்கிறாங்க, 18 பேர் வந்து திறமையற்ற வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அந்த ஃபேக்டரியின் கம்பெனியோட மொத்த சராசரி 604. இதுல திறமையான வேலைக்காரங்களுடைய சராசரி 754. அப்படி என்றால் திறமையற்ற வேலைக்காரர்களின் சராசரி என்ன? 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஸ்கில்டு, இன்னொன்னு அன்ஸ்கில்டு. ஸ்கில்டு 754 என்பது சராசரி. அன்ஸ்கில்டு தெரியாது. ஸ்கில்டையும் அன்ஸ்கில்டையும் மிக்ஸ் பண்றேன். தண்ணியும் பாலையும் மிக்ஸ் பண்ற மாதிரி ஸ்கில்டையும் அன்ஸ்கில்டையும் மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணும் போது அந்த மொத்த ஃபேக்டரியோட சராசரி கிடைக்குது. அது என்ன அப்படின்னா 604. இந்த சராசரி கணக்கை நான் என்ன பண்ண போறேன்? அடிஷன் ஆர் மிக்சர்ல சால்வ் பண்ண போறேன். ஓகே, எனக்கு ஸ்கில்டு அன்ஸ்கில்டு எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஸ்கில்டு 12 பேர் இருந்தாங்க, அன்ஸ்கில்டு 18 பேர் இருந்தாங்க. 12 18க்கான ரேஷியோ 6ஆல 2 பக்கமும் அடி கொடுத்தோம்னா 2 6 3 6. ஓகே, சோ கைஸ், இப்ப இத ரெண்டையும் கிராஸா மைனஸ் பண்ணா 150. அப்ப 3 பார்ட் என்பது 150. ஏங்க 3 பார்ட் 150னா 2 பார்ட் என்னங்க 100. இப்ப 604ல 100 கழிச்சு போட்டீங்கன்னா 504 பார்த்துக்கோங்க. அப்ப சரியான விடை என்ன அப்படின்னா 504. 504 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 504. ஓகே, சோ அப்போ இத ரெண்டையும் கிராஸா மைனஸ் பண்ணா 100, இத ரெண்டையும் கிராஸா மைனஸ் பண்ணா 150. 100 150 என்ன ரேஷியோ? 2:3. 2:3ங்கிறது யார் ரேஷியோ? ஸ்கில்டுல எத்தனை பேர் இருந்தாங்க, அன்ஸ்கில்டுல எத்தனை பேர் இருந்தாங்க. அப்ப 12க்கு 18க்கு ரேஷியோ 2:3. சோ இப்போ அடுத்த கணக்கு 19வது கணக்கு. So guys, find the
வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் பின்வருவனவற்றின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துட்டான். ஓகே, சோ இது மாதிரி மொட்டையா கொடுத்திருந்தானா எக்ஸுக்கு வேல்யூவை நீங்களே சப்ஸ்டிட் பண்ணலாம் 0 1 2 3ன்னு. நீங்க எதுவும் 0 சப்ஸ்டிட் பண்ணி இங்க எதுவும் கீழே வந்து 0 வந்தா எனி நம்பர் டிவைட் பை 0 இன்ஃபினிட்டிவா 0வா அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்கு போயிட வேணாம். சோ 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. put x equal to 1, put x equal to 1. okay, 1 plus 3 4, 1 square 1 minus 2 into 1 minus 2, 1 minus 2 minus 1, அப்போ minus 4. so multiply. okay, then இங்க put value x equal to 1, 1 into 2, 2, 2 minus 1, 1 divided by 1 square 1, 1 plus 2, 3, 3 plus 4, 7 into put x equal to 1, 1 power 4, 1 minus 8 minus 7. So divided by 2 plus 5, 7 minus 3, 4. So இப்ப மேல கீழே எல்லாத்தையும் எங்கேயாவது அடி கொடுத்து ஏதாவது பண்றா போகுதி அப்படின்னா இந்த 7 கேன்சல், இந்த மைனஸும் பெருக்கல்ல இருந்ததுனால கேன்சல். சரிங்களா? எதுல இருந்ததுனால? பெருக்கல்ல இருந்ததுனால. அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த 4 கேன்சல். எங்க பார்த்தாலும் 1 1 1 1 1 1. சோ ஆன்சர் 1 பிளஸ் 1. ஏன்னா மைனஸ் கேன்சல் ஆயிடும். சோ அடுத்த கேள்விக்குள்ள போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, சோ கைஸ் solve the following linear equation கொடுத்துட்டான். இது என்ன நினைச்சிருப்பாங்க, ஏதாவது கிராஃப் வச்சு போடணுமா, லாகரிதம் வச்சு போடணுமா? ஒன்னும் இல்ல. எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ ஆட் பண்ணா ஒன்னு வருது, மைனஸ் பண்ணா ஒன்னு வருதுன்னு சொல்லி பார்ப்போம்ல, அதே தான் இங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். இதுல கேள்வி சரியா இல்லை, நான் கேள்வி வேணா மறுபடியும் எழுதுறேன். 2x plus 3y minus 5z equal to 4. So the equation number 1. So x plus 3y minus 2z equal to 12. So equation number 2. 2x plus y minus 3z equal to 5. Equation number 3. ஓகே, இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். சோ எப்படி சால்வ் பண்ணலாம் கைஸ்? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2வையும் ஈக்குவேட் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும், 2வையும் 3ஐயும் ஈக்குவேட் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை ரெண்டையும் சால்வ் பண்ணி எக்ஸ் தனியா ஒய் தனியா. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து 2வை மைனஸ் பண்ணி அதுல இருந்து 3யை மைனஸ் பண்றேன். ஓகேவா? இந்த 1 2 3 இங்க எதுவும் 1 2 3 போட்டுறாதீங்க, இந்த 1 2 3 தான் இங்க எழுதிக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாமா பூபதி? ஓகே, இவன் எல்லாமே பிளஸ்ங்க. ஓ, நான் மைனஸ் பண்ணோம் இல்லையா? நான் என்ன பண்ண போறேன், இப்ப மைனஸ் பண்ண போறேன் கைஸ். அப்ப 2x minus x, x, x minus 2x மைனஸ் மைனஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் எக்ஸ்னு கிடைக்குது, மைனஸ் எக்ஸ். அடுத்தது 3y மைனஸ் ஆயிரும், இப்போ மைனஸ் ஒய், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இங்க 5z, ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ், மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்ப இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளஸ் 5z, இவன் மைனஸ் 5z, பிளஸ் 5z மைனஸ் 5z காலி. மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு அப்பா இவன் 4 மைனஸ் 12 மைனஸ் மைனஸ் பிளஸ். ஓ கைஸ், இங்க மைனஸ்லாம் எதுவும் இல்லை, பிளஸ் தான். நல்ல வேலை பூதி, இது பிளஸ் 5 தான். டே 4 மைனஸ் 12 மைனஸ் 5 மைனஸ் 17
மைனஸ் 17ல 4 போச்சுன்னா மைனஸ் 13. So guys, அப்ப ஆன்சர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 13. மைனஸால பெருக்கணும்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 13. அப்ப எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஆட் பண்ணா 13 வருது. ஆப்ஷனுக்கு போங்க. எனக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கும். இப்ப எக்ஸ் ஒய் ரெண்டுமே பிளஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி. அப்ப இவன் ரெண்டு பேரும் ஆன்சர் அல்ல. சோ எக்ஸ் பாருங்க, டினாமினேட்டர் சேம். இப்ப நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 108 டிவைடட் பை 8. 108 டிவைடட் பை 8 எனக்கு 13 கொடுக்குமா? கொடுக்காது. தூக்கி போடு. ஆப்ஷன் பி இல்ல. 65 பிளஸ் 39 104. So 104 divided by 8 13 கொடுக்குமா? Yes. So our answer is option D is our answer. ஓகேவா? So என்ன ஆன்சர் அப்படின்னா, so option D is our answer. ஓகே guys, தெரியாம ஓபன் பண்ணிட்டேன், சாரி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். So next question, LCM. So LCM எதுக்கு கேக்குறாங்க அப்படின்னா, இது பேர் வந்து பாலினாமினல்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கொஸ்டின் வந்து பாலினாமினல் நம்ம ஆப்பிள் நடத்தி இருக்கிறோம். இதே கொஸ்டினே கூட இருக்கும், பாலினாமினல். இதுக்கு LCM கேக்குறாங்க. சோ மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குன்னா 3 பார்ட் இருக்கு. அதுல ஒண்ணு 2 கியூப் இன்ட்டு, சோ 2 கியூப் இன்ட்டுங்கறானா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்க எழுதக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா பகா எண்களா இருக்கணும், பிரைம் நம்பர்ஸா இருக்கணும். ஓகே, அப்ப 2 கியூப் இன்ட்டு 6. இந்த 6 எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 3 பவர் 2. சோ அதாவது நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், சட்ஸ் அண்ட் டிசஸ்ல ஆப்பிள் நடத்தி இருப்போம். a பவர் n into b பவர் n equal to ab the whole power n. அப்ப இந்த 6 2 power 2 into 3 power 2 equal to 6 power 2. எஸ். அப்ப இந்த 6 எப்படி எழுதலாம்? 2 into 3, அதாவது 2 power 2 into 3 power 2. அப்ப 2 power 3 into 2 power 2 எப்படி எழுதலாம்? 2 power 5 ன்னு எழுதலாமா? அப்ப 2 power 5 into 3 power 2. 11 கப்பு சுப்புன்னு அப்படியே எழுதிக்கோங்க, 11. அடுத்தது 2 power 2 into 11 square into 17. அடுத்தது இந்த 6 எப்படி எழுதலாம்? 2 power 3 into 3 power 3. 2 power 3 into 3 power 3. டேபுபதி அப்படியாடா? ஆமா. into 11 square into 17 square. சோ இப்போ இதுல என்ன கேக்குறான் அப்படின்னா மீசிமா LCM கேக்குறான். ஒருவேளை HCF கேட்டாலும் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் LCM, பொதுவாக இருக்கக்கூடிய எண்களை சரியாக பார்க்கவும். 2 பொதுவா இருக்கிறான், 2 பொதுவா இருக்கிறான், 2 பொதுவா இருக்கிறான். அந்த பொதுவா இருக்கிறதுல பெரிய எண் எது? 2 power 5. அடுத்த பொதுவாக இருக்கக்கூடிய எண்களை பார்க்கவும். 11 பொதுவாக இருக்கிறார். 11இல் ஹையஸ்ட் நம்பர் என்ன? 11 ஸ்கொயரு. அடுத்தது பொதுவாக இருக்கக்கூடிய எண்ணை பார்க்கவும். 3 பொதுவாக இருக்கிறார். 3 power 3. அப்ப 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு, 11 போட்டாச்சு. இன்னும் இருக்கக்கூடியது 17, 17 ஸ்கொயர். So guys, our answer is this one is the answer. This one is the answer. ஆப்ஷன்ல இல்லையேன்னு பாக்குறீங்களா? இது எல்லாமே பவர் வேல்யூஸ். 2 power 5, 3 power 3, 11 power 2, 17 power 2. So answer 2 power 5, 3 power 3, 11 power 2, 17 power 2 is our answer. So option mistake.
இது எல்சிஎம்க்கு. ஹச்சிசிஎஃப்க்கு என்ன பண்ணணும்னா எல்சிஎம்ல வந்து ஏதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு விட்டு 2ல ஹையஸ்ட் எழுதிக்கணும். 3ல எல்லாத்தையும் அடிச்சுட்டு 3ல ஹையஸ்ட் எழுதிக்கணும். 11ல எல்லாத்தையும் அடிச்சுட்டு 11ல ஹையஸ்ட் எழுதிக்கணும். 17ல எல்லாத்தையும் அடிச்சுட்டு 17ல ஹையஸ்ட் எழுதிக்கணும். பட் ஹச்சிசிஎஃப்ல என்ன பண்ணணும்னா 3 எண்களையுமே பொதுவா இருக்கக்கூடிய எண் என்ன? இப்ப 2ன்னு எடுத்துக்கிட்டா 2 எல்லாத்துலயும் இருக்குதா எடுத்துக்கணும். எஸ் 2 இங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான். அடுத்து 3னா எல்லாத்துலயும் இருக்கணும். இப்ப 3 எடுக்க முடியாது, ஏன்னா இங்க இருக்கிறான், இந்த இடத்துல 3ஏ இல்ல, எடுக்க கூடாது. 11 எல்லாத்துலயும் இருக்கிறானா? ஆமா, 11 எடுத்துக்கோங்க. 17 எல்லாத்துலயும் இருக்கிறானா? இல்ல, ஏன்னா இங்க இல்ல, அப்ப எடுக்க கூடாது. அப்ப எனக்கு இருந்ததே 2 11 தான். அப்ப பொதுவா இருக்கக்கூடிய நம்பரை எடுத்துக்கிட்டு அதுல ஸ்மாலஸ்ட் நம்பரை எடுத்துக்கணும். அப்ப 2ல ஸ்மாலஸ்ட் நம்பர் 2 பவர் 3, 2 பவர் 2, 2 பவர் 5, 2 பவர் 2. 11ல ஸ்மாலஸ்ட் நம்பர் வெறும் 11, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் HCF என்ன? 2 ஸ்கொயர் இன்டு 11 இஸ் த HCF. ஆனா எல்சிஎம் பொதுவா இருக்கக்கூடிய நம்பரையும் எடுத்துக்கணும், ஒரு டைம் ரிப்பீட் ஆனாலும் எடுத்துக்கணும். பொதுவா இருக்கக்கூடிய நம்பர்ல இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர், பெரிய நம்பர் எடுத்துக்கணும். ஓகே நண்பா, அடுத்த கொஸ்டின் போலாம். சோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, எக்ஸோட வேல்யூவை அவனே கொடுத்துட்டான். கியூப் ரூட் ஆஃப் 512, 6 the root of 64, z equal to 63 minus 2 into 102. ஓகே, சோ அப்ப கியூப் ரூட் ஆஃப் 512, அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னா 8, ஒய்யோட வேல்யூ வந்து 6 the power of 64, 2 power 5 32, 2 power 6 64, அப்ப y equal to 2. okay, so z equal to 63 minus 2 into 102. ஏதாவது பவர் வேல்யூ டைப்பிங் மிஸ்டேக்கான்னு தெரியலையே. so 2 into 102, 204, 204 minus 63, 204 minus 63, so 141, z equal to 141. சரி பாப்போம். so இப்ப இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். கியூப் ரூட் ஆஃப் சரி 10 அப்படியே இருக்கட்டும், x ஸ்கொயர் x 8, 8 ஸ்கொயர் 64 plus y cube 2 cube 8, z 141 plus 12, so addition, so 10 15 5 carry on, 7 8 plus 4, 8 plus 4 12, carry on 225. so our answer is 10 into 225. 10 into 225, 10 into 225, 2250. 2250 ஆன்சரா அப்படின்னா இல்ல, 2250 தான் ஆன்சர். ஆனா ஸோ அப்போ சம்திங் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். ஸோ 512 8, 8 ஸ்கொயர் 64, y equal to 6 root of 64, yes 2 power 6 தான் 64, y equal to 2. z தான் நண்பா ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு நண்பா. z ஓட வேல்யூ இஸ் இந்த क्वेश्चन வந்து மேபி z வந்து 6 cube minus 2 into 10 square அப்படி கூட இருக்கலாம்ல. 6 cube minus 2 into 10 square இருக்கலாமா? 216 minus 216. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வருவாங்க? 64, அதுக்கப்புறம் 8 28, ஸோ 16 20 0 2 கேரி. எஸ் கேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இசட்டோட வேல்யூ வந்து 63 மைனஸ் 2 இன்ட்டு 102 இல்லை, 6 கியூப் மைனஸ் 2 இன்ட்டு 10 ஸ்கொயர். ஸோ அப்போ 100 இன்ட்டு 10, 100 இன்ட்டு 10 1000, 100 into 10 1000, so square root of 10 into 100 1000, so 1000 எதோட cube root? 10 cube root, so answer. okay, so guys இப்படி ஒன்னு கொடுத்துட்டு என்ன கேக்குறானா மீடியன் கேக்குறான். இப்படி கொடுத்துட்டு என்ன கேக்குறான் அப்படின்னா மீடியன் கேக்குறான். so it's really இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல क्वेश्चन சொல்லலாம்.
சரி, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இப்போ இது மாதிரி டேபிளர் காலம் கொடுத்துட்டு என்ன கேட்கிறான்னா இடைநிலை கேட்கிறான், மீடியன் கேட்கிறான். ஓகேவா, எவ்வளோ இயர்ஸ்? ஸோ இப்போ இது எல்லாமே இயர்ஸ் 15 to 25, எக்ஸாக்ட் இயர்ஸ் தெரியாது. 15 to 25, 15 to 25ல எவ்வளவு பேர் இருக்கிறான்னா 10 பேர் இருக்கிறான். 25ல இருந்து 35க்குள்ள 17 பேர் இருக்கான். 35ல இருந்து 45க்குள்ள 22 பேர் இருக்கான். அதே போல் 45 to 55 26, 55 to 65 30, 65 to 75 24, 75 to 85 21. ஸோ இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா மீடியன் ஈக்குவல் டு, மீடியன் அப்படின்னா என்னமா, இடைநிலை ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல் பிளஸ் என் டிவைட் பை 2 மைனஸ் எல் பிளஸ் என் டிவைட் பை 2 மைனஸ் ஸோ சிஎஃப் அப்படின்னா என்னன்னு ஒவ்வொன்றா சொல்றேன். இன்ட்டு ஹச் டிவைடட் பை இன்ட்டு ஹச் டிவைடட் பை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப். ஸோ அப்போ இதுல சிஎஃப்னா என்ன, எல்னா என்ன, என்னா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஃபார்முலா. இந்த மாதிரி டேபிளர் காலம் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபார்முலாவே எழுதி போடுங்க. இந்த ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா எது எது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க செய்ய வேண்டியவை என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணி எழுதிட்டே வரணும். ஸோ இங்க 10 இருக்கான், 10 கூட 17 ஆட் பண்ணா 27, 27 கூட 22 ஆட் பண்ணா 49, 49 கூட 26 ஆட் பண்ணா 85, சரி 75, 105, 129, 21, 150. ஸோ இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த n என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150. ஸோ அப்போ n ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150. ஓகே, ஸோ கைஸ் இப்போ இதுல மிடில் வேல்யூ எது? இதுல வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வேல்யூ எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மிடில் வேல்யூ 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ மிடில் வேல்யூ யாருன்னா இவன் தான். இவனுக்கு முன்னாடி இருக்கிறவன் தான் யார் அப்படின்னா இங்க இருக்கிற சிஎஃப். இங்க இருக்கிற சிஎஃப் இவனுக்கு முன்னாடி இருக்கிறவன் தான் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிஎஃப். சரி, அடுத்தது இப்ப நமக்கு இன்னும் என்னென்ன தெரியணும்னா n தெரியும், சிஎஃப் தெரியும். இப்போ இந்த மிடில் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த மிடில் வேல்யூல எல் ஹச் எஃப் எல்லாமே வந்துருவாங்க. இது முன்னாடி இருக்கிறவன் சிஎஃப், மிடில் வேல்யூ என்ன அப்படின்னா எஃப். இப்ப இதுல இந்த 45 கைஸ், எஃப் வந்து 75 இல்ல, மிடில் வேல்யூ யார் இருந்தா 26. இது இந்த 45 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அவன் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்னு எடுத்துக்க போறோம். ஹச் அப்படிங்கிறது இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஃப்ரீக்வன்சி, லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட்க்கு இடைப்பட்ட ஃப்ரீக்வன்சி 10 தான் என்னன்னா ஹச். ஸோ இப்போ ஒரு கொடுத்த டேட்டாலாம் எழுதலாமா? ஸோ எல் ஈக்குவல் டு 45, ஹச் ஈக்குவல் டு 10, சிஎஃப் ஈக்குவல் டு 49, என் ஈக்குவல் டு 150. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. அப்புறமேட்டுக்கு வந்து எஃப் டிவைட் பை எஃப் இருக்கான் இல்லையா, ஸோ எஃப் யாருன்னா மிடில் வேல்யூ 26, எஃப் யாருன்னா 26. ஸோ இப்போ கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே அப்ளை பண்ணலாம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எல் 45 பிளஸ் n divided by 2, 150 divided by 2, 75 minus CF 49, H 10 divided by F 26. So okay, so 75 minus 49 26. So 26 cancel, 1 into 10 10, 45 plus 10 55. So answer 55. So Ajay can row a boat at a speed of 4.5 km per hour in still water. So x equal to
9 divided by 2. It takes him twice as long. Guys, twice takes. நேரம் எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னா நேரத்தை குறிக்கிறது, டைம். அப்ப அப்ஸ்ட்ரீம் டைம், டவுன்ஸ்ட்ரீம் டைம். அப்ஸ்ட்ரீம் டைம் 2 மடங்கு டவுன்ஸ்ட்ரீம் டைம் ஆகணும். அப்ப ஸ்பீட் டைம் 2:1 ஸ்பீட் என்னவா இருக்கும்னா 1:2. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருது அப்படின்னா, ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 2னும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 1ன்னு கிடைச்சிருது. எக்ஸ் கேட்குறான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் 2, அப்ஸ்ட்ரீம் 1, 2 + 1 3, 3 divided by 2 என்ன? ஓகேவா? ஸோ கைஸ் கரெக்டா? 3 divided by 2. இப்போ 3 divided by 2, 3 divided by 2 தான் 9 divided by 2. எக்ஸ். கொஸ்டின் கேட்டது ஒய். ஒய் ஈக்குவல் டு என்னன்னா டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைட் பை 2, 2 - 1 1, 1 divided by 2 என்ன? ஸோ கைஸ் ரொம்ப ஈஸியா போச்சு. இந்த 2 கேன்சல். இந்த 9 3ஆல கேன்சல் பண்ணா 3, 3 2ஆல கேன்சல் பண்ணா 1.5. ஸோ our answer is 1.5. ஆப்ல கொடுத்தது அப்படியே கேட்டிருக்கான். So the selling price of the 45 books is equal to the selling price of 45 books is equal to the cost price of 18 books. So selling price divided by cost price equal to 18 divided by 45. 9 ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 2/5. காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கு, செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்கு. அப்ப லாஸ் 3 ரூபா லாஸ். 5 ரூபாய்க்கு 3 ரூபா லாஸ். So 60% is our answer. 60% நட்டம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல லாபம் கொடுத்திருக்கான். கை அங்கதான் போவோம், கை கம்முன்னு இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A group of X people was contracted to complete a job in 32 days. ஒரு வேலையை செய்வதற்கு X எம்ப்ளாய்ஸ் 32 நாட்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. 8 பீப்புள்ஸ் மிக்ஸ்டு. ஏற்கனவே எக்ஸ் மெம்பர்ஸ் இருந்தாங்க, இப்ப அதுல ஒரு 8 பீப்புளை காணா. அவங்க 40 நாள்ல அதே வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கைஸ் இப்போ இங்க கவனிங்க, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. 8ஆல் அடிச்சா 4, 8ஆல் அடிச்சா 5. ஸோ இங்க ஆல்ரெடி 4x, 5 × x 5x, இந்த பிளஸ் 4x இந்த பக்கம் போனா மைனஸ் 4x, 5x - 4x x. 5 × 8 40, 5 8 40, -40 இந்த பக்கம் வந்தா +40. அப்ப x = 40. அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x? x = 40 என்பது சரியான விடை. x = 40. ஓகே, அதே क्वेश्चन தானா? சோ சிம்பிளிஃபிகேஷன்ல தான் தப்பு பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க வரணும் 11. 13ல 11 போச்சுன்னா 2 +2, இங்க -2. இப்போ 30ல 2 போச்சுன்னா 28. அப்ப 2 அடிச்சோம்னா 2 பெருக்கல் 28 56. 112 56 அடிச்சா 2. அப்பா, பொறுமையா சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். சோ பேரலோகிராம், இணைகரம் இப்படி இருப்பாங்க. இணைகரம் இது ஹைட், இது ஏ. அப்ப ஏரியா ஈக்குவல் டு A × H. பேஸ் 93, ஹைட் 29. 93 × 29. ஆன்சர் 9 3s are 7. 7ல முடிகிற ஒரே ஆப்ஷன். A shopkeeper marks an item rupees at x. x rupees அப்படிங்கிறது ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை. 50% தள்ளுபடி. பாதி போச்சுன்னா பாதிக்கு தான் விற்கிறான். After applying VAT of 64%, the discounted price. Okay, discounted priceக்கு அப்புறம் value added tax 64% கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 64% அப்படிங்கிறது மதிப்பு கூடுகிறது. இப்போ 164 சதவீதம்னா 100.
ஈக்குவல் டு 287. ஸோ மேலே கீழே பார்த்து என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2ஆல் அடிக்கலாம் 82. ஸோ திரும்ப 2ஆல் அடிக்கலாம் 4150. ஸோ இவனை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 × 50 350. அப்போ மார்க்கெட் பிரைஸ் இஸ் 350. ஸோ x divided by y equal to 18 divided by 2. So then find the value of following. So guys, directா அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸ்கொயர் நம்பர் தெரியணும். 324 plus 4 328. 324 minus 4 320. ஸோ இப்போ ரெண்டையுமே 8ஆல் அடிக்கலாம். 8ஆல் அடிச்சீங்கன்னா 41. 41ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் டி. 8ஆல் அடிச்சீங்கன்னா 40. ஓகே சார் கைஸ், டன். டைம் என்ன? 15னா என்ன? 12 நைட்டு 12. ஸோ ஒரு வீடியோவை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது போல ஜேஇயோட ஃபுல் செட், ஏஎல்பியோட ஃபுல் செட், டெக்னீஷியன் 3யோட ஃபுல் செட், குரூப் டியோட ஃபுல் செட் ஆப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். யூடியூப்லேயும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். பட் நாட் ஆல் த வீடியோ. ஒரு சில பார்ட் விட்டு விட்டு கண்டிப்பாக வந்து இங்கேயும் வரும். இது இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் பற்றின டவுட்ஸ் வேணும்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். முழு வீடியோவும் பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும். பொறுமையாக அடி கொடுக்கறது முதற்கொண்டு பேசிக்ஸ் எல்லாமே ஒரு கான்செப்டை ரீகால் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்திருக்கும். பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம். பாய் பாய், see you மக்கா. ஓகேவா? அடுத்த பாட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இதோட வித் அனாட்டேஷன் ஓகேங்களா? ஸோ இப்போ சால்வ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து இதோடையே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வச்சுருப்போம். அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அது இல்லாமல் நான் எழுதின எக்ஸ்பிளனேஷனும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா டெலிகிராமில் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ யூடியூப்பில் இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ரயில்வேக்கான முழு வகுப்புகளும் நம்முடைய மொபைல் ஆப் பூபதி மேக்ஸ் அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கோர்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 100% சக்ஸஸ் பண்ணுங்கள். ஒரு 16-17 மார்க் வாங்கின மாணவர் டெய்லியும் படித்து ஒரு 6 மாதம் படித்து இப்போ ஒரு 65 மார்க் 70 மார்க் எடுக்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த டிசிப்ளைன்டாக அந்த டெய்லியும் ஃபிக்ஸ்டாக 9 மணிக்கு வரலன்னா நான் கேள்வி கேட்குறேன்னா இல்லையா, அம்மா கேள்வி கேட்பாங்க, ஏன் படிக்கல, போய் உட்காந்து படி, சாப்பிட்டு போய் உட்காந்து படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாணவர்களை சொல்கிறேன். அப்போ அவன்கிட்ட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஹாப்பினஸாக இருக்குது. ஏதோ லைஃப்பில் பெருசாக சாதித்த மாதிரி. எஸ், ஸோ அந்த டிசிப்ளைன் உங்களுக்கு மார்க் வரலன்னா இல்லை, அந்த பையனுக்கு ஆரம்பத்தில் மார்க் வரலதான், ஆனால் அந்த டெய்லி ஒர்க் அவுட் மார்க் வருது. ஸோ ரொம்ப ஹாப்பி. இதை செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம் மக்கா. பாய் மக்கா. ஆடியோ ஒர்க் ஆச்சா?